நண்பர்களே, ஒரு கணவன் இறந்த பிறகு அவன் தன்னுடைய மனைவியிடம் கடைசியாக என்ன கேட்கிறான் தெரியுமா? இந்த ஒரு விஷயத்த ஒவ்வொரு திருமணமான பெண்ணும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னு கருட புராணம் சொல்கிறது. அந்த ஆசையை மனைவி நிறைவேற்றவில்லைனா சாஸ்திரங்கள் படி பலவிதமான தடைகள் உருவாகலாம் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனா அந்த ஒரு விஷயம் என்ன? ஏன் அதை அவ்வளவு முக்கியமா சொல்றாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான ஆன்மீக ரகசியம் என்ன? இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்தா உங்களுக்கு இதுவரைக்கும் தெரியாத பல உண்மைகள் தெரிய வரும். நண்பர்களே, கணவன் மனைவி உறவு இந்த ஒரு பிறவியோட மட்டும் முடிஞ்சு போகிற உறவு கிடையாது. பல பிறவிகளா சேர்த்து வைத்த கர்ம பந்தத்தால உருவான புனிதமான உறவுன்னு கருட புராணம் சொல்கிறது. வாழ்க்கையில வரும் சந்தோஷம், கஷ்டம், போராட்டம், சோதனை என எல்லா சூழ்நிலையிலும் ஒரு மனைவி தன்னோட கணவனோட சேர்ந்து பயணம் பண்ணுறா. ஆனா சில நேரங்கள்ல விதி ரொம்ப கொடூரமா நடந்துக்கிறது. தன்னோட உயிருக்கு உயிரான கணவனை இழக்க வேண்டிய நிலை ஒரு மனைவிக்கு வந்துடுது. அந்த வேதனை வார்த்தைகளால சொல்ல முடியாத அளவுக்கு பெரியது. ஒரு மனிதனோட ஆயுள் அவன் முந்தைய பிறவிகள்லையும் இந்த பிறவிலையும் செய்த கர்மங்களின் படியே முடிவாகுது. அந்த ஆயுள் முடிஞ்சதும் அவன் இந்த உலகத்தை விட்டு அடுத்த உலக பயணத்தை ஆரம்பிக்கிறான். அப்படி ஒரு நேரத்துல மனைவி என்ன செய்யணும்? கணவன் இறந்த பிறகு அவனோட ஆத்மாவுக்கு என்ன நடக்குது? ஏன் சிலர் இளம் வயசுலேயே இறந்துடுறாங்க? மரணத்துக்கு பிறகும் ஆத்மா எப்படி தன்னோட பயணத்தை தொடங்குது? அடுத்த உடம்பை எப்படி பெறுது? எல்லாத்தையும் விட முக்கியமா, ஒரு கணவன் இறந்த பிறகு தன்னோட மனைவியிடம் என்ன கேட்கிறான்? ஒவ்வொரு மனைவியும் அன்போடும் பக்தியோடும் கண்டிப்பாக செய்ய வேண்டிய அந்த ஒரு விஷயம் என்ன? இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல மனித பிறவியோட ரகசியத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு உயிர் ஏன் இந்த உலகத்துல பிறகுது? தாயின் கருவுல அது எப்படி உருவாகுது? எந்த கர்மத்தால ஒருத்தரோட ஆயுள் முடிவாகுது? மரணத்துக்கு பிறகு ஆத்மா ஏன் அந்த ஒரு விஷயத்த தன்னோட மனைவியிடம் எதிர்பார்க்குது? இதுக்கெல்லாம் பின்னாடி ஆழமான ஆன்மீக ரகசியங்கள் இருக்கு. அதைத்தான் இன்னைக்கு இந்த வீடியோல கருட புராணத்தின் அடிப்படையில விரிவாக பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. ஏன்னா இப்போ நீங்க கேட்க போற விஷயங்கள் சாதாரண தகவல்கள் கிடையாது. கருட புராணத்துல பகவான் விஷ்ணு கருட பகவானுக்கு நேரடியா சொன்ன அரிய ரகசியங்கள். ஒரு நாள் கருட பகவான் பகவான் விஷ்ணு கிட்ட மிகவும் பணிவோட ஒரு கேள்வி கேட்டாரு. பிரபுவே, ஒரு உயிர் தாயின் கருவில் எப்படி உருவாகுது? அதுக்கு தோல், ரத்தம், சதை, எலும்பு, நரம்பு, மஜ்ஜை எல்லாம் எப்படி உருவாகுது? 2 கைகள், 2 கால்கள், தலை, முடி, நகம், நாக்கு, உடம்புல இருக்கிற எண்ணற்ற நரம்புகள் எப்படி உருவாகுது? ஆசை, கோபம், பயம், வெக்கம், சந்தோஷம், துக்கம் மாதிரி உணர்ச்சிகள் எப்படி உருவாகுது? உடம்புல இருக்கிற 9 துவாரங்களும் எண்ணற்ற நாடிகளும் எப்படி உருவாகுது? இவ்வளவு சிக்கலான இந்த மனித உடம்பை உண்மையிலேயே உருவாக்குறது யார்? இந்த ரகசியத்தை எனக்கு விளக்கமா சொல்லுங்க பிரபுவேன்னு கேட்டாரு. அதுக்கு பகவான் விஷ்ணு புன்னகைச்சிட்டு, கருடா, மனித உடம்பு எப்படி உருவாகுது என்ற இந்த ரகசியம் சாதாரணமானது கிடையாது. இதை தெரிஞ்சுக்கிட்டவங்க வாழ்க்கையோட உண்மையையும் மரணத்தோட ரகசியத்தையும் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. உலக மக்களோட நன்மைக்காக நீ ரொம்ப உயர்ந்த கேள்வியை கேட்டிருக்க. அதனால இப்போ நான் சொல்ல போறத முழு கவனத்தோட கேள்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் பகவான் விஷ்ணு தொடர்ந்து ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் ஆரம்பமான முதல் 4 நாட்களை தவிர்த்து அதற்கு பிறகுதான் கணவன் மனைவி குழந்தை பெறுவதற்காக முயற்சி செய்யணும். அந்த ஆரம்ப 4 நாட்கள்ல குழந்தை பெறும் நோக்கத்தோட உடலுறவு கொள்ளக்கூடாதுன்னு சாஸ்திரங்கள் சொல்லுதுன்னு கருட பகவானுக்கு விளக்கமா சொல்ல ஆரம்பிச்சாரு. பகவான் விஷ்ணு தொடர்ந்து, கருடா, கணவன் மனைவி இருவரும் நல்ல மனசோடும் தூய எண்ணத்தோடும் நல்ல குணங்களோடும் ஒரு குழந்தைய பெற்றுக்கொள்ள நினைக்கும் போது அந்த நல்ல எண்ணங்களே அந்த குழந்தையின் குணத்திலும் பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். அதனால குழந்தை உருவாகும் நேரத்துல
மனதின் தூய்மையும் நல்ல சிந்தனையும் ரொம்ப முக்கியம். ஆணின் சுக்கிலமும் பெண்ணின் கருமுட்டையும் ஒன்று சேர்ந்த உடனே ஒரு புதிய உயிர் உருவாக ஆரம்பிக்குது. நாளுக்கு நாள் அந்த உயிர் கருவுக்குள்ள வளர்ந்து மாதம் மாதமாக தோல், எலும்பு, உடல் உறுப்புகள், உயிர் சக்தி எல்லாமே முழுமையடைகிறது. தாய் சாப்பிடுற சத்தான உணவுகளின் மூலமாக தொப்புள் கொடி வழியே அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்தும் கிடைக்குது. அதனால அந்த உயிர் பாதுகாப்பாக வளருது. ஆனா இதுல பெரும்பாலான மக்களுக்கு தெரியாத ஒரு பெரிய ரகசியம் இருக்கு கருடா. கருவில வளரும் அந்த உயிருக்கு ஒரு கட்டத்துல தன்னோட முந்தைய பிறவிகளின் நினைவுகள் எல்லாமே திரும்ப வர ஆரம்பிக்குது. தான் செய்த பாவங்கள், புண்ணியங்கள், அனுபவிச்ச கஷ்டங்கள் எல்லாமே அதுக்கு தெளிவா நினைவுக்கு வரும். அதை பார்த்து இந்த முறை நான் பிறந்த பிறகு நல்ல வழியில தான் வாழணும், மறுபடியும் பிறப்பு மரண சுழற்சிக்குள்ள என்னை தள்ளுற பாவங்களை செய்யக்கூடாதுன்னு மனசுக்குள்ளேயே இறைவனிடம் உறுதி எடுத்துக்கிட்டு பிரார்த்தனை செய்யுது. ஆனா அந்த உயிர் இந்த உலகத்துல பிறந்த உடனே இன்னொரு அதிசயம் நடக்குது. இறைவனோட யோக மாயை அந்த உயிரை சூழ்ந்து விடும். அதனால கருவில் இருந்த போது நினைவுக்கு வந்த முந்தைய பிறவிகளின் எல்லா நினைவுகளும் ஒரு நொடியில மறைந்து போய்விடும். அதுக்கப்புறம் அந்த குழந்தை குழந்தை பருவம், இளமை, குடும்ப வாழ்க்கை, முதுமைன்னு வாழ்க்கையை கடந்த ஆயுள் முடிஞ்சதும் தன்னோட கர்மத்தின்படி இந்த உடம்பை விட்டு வெளியேறுது. சில ஆத்மாக்கள் சொர்க்கத்தை அடைகிறது, சில ஆத்மாக்கள் நரகத்தை அடைகிறது, இன்னும் சில ஆத்மாக்கள் மறுபடியும் வேறொரு பிறவி எடுக்கிறது. கர்ம பந்தத்திலிருந்து முழுமையாக விடுபடுற வரைக்கும் இந்த பிறப்பு மரண சுழற்சி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இதுதான் இந்த உலகத்தோட நித்தியமான விதி. நண்பர்களே, பகவான் விஷ்ணு மனித பிறவியின் இந்த ரகசியத்தை முதலில் சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இதை புரிஞ்சாதான் ஒரு கணவன் இறந்த பிறகு ஏன் தன்னோட மனைவியிடம் அந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்கிறான் என்று மிகப்பெரிய ரகசியத்தை நம்மால புரிஞ்சுக்க முடியும். பகவான் விஷ்ணு சொன்ன இந்த அரிய ஞானத்தை கேட்ட கருட பகவானுக்கு மனசு நிறைஞ்சு போச்சு. ஆனா அவருக்குள்ள இன்னொரு பெரிய சந்தேகம் எழுந்தது. உடனே அவர், பிரபுவே, சிலர் வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே ஏன் இறந்துடுறாங்க, சிலர் இளம் வயசுலேயே இந்த உலகத்தை விட்டு போயிடுறாங்க, சிலர் குடும்ப பொறுப்புகள் முடியறதுக்கு முன்னாடியே உயிரை விடுறாங்க, இது எல்லாமே அவங்களோட முந்தைய கர்மங்களால மட்டும்தானா, இல்ல மனைவி குடும்பம் சேர்ந்த கர்மங்களுக்கும் இதுல ஏதாவது தொடர்பு இருக்கா? இந்த ரகசியத்தை எனக்கு விளக்கமா சொல்லுங்கன்னு கேட்டாரு. அதுக்கு பகவான் விஷ்ணு புன்னகைச்சிட்டு, கருடா, இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு உயிரும் தன்னோட கர்மத்தின் படியே பிறக்குது. அதே கர்மத்தின் படியே ஒரு நாள் மரணத்தையும் அடைகிறது. காரணம் இல்லாம எந்த மரணமும் நடக்காது. ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்கிற ஆயுளும் அவன் முந்தைய பிறவிகள்ல சேர்த்து வைத்த கர்மங்களும் இந்த பிறவியில அனுபவிக்க வேண்டிய கர்மங்களும் சேர்ந்துதான் முடிவு செய்யப்படுகிறதுன்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. பகவான் விஷ்ணு தொடர்ந்து, கருடா, ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்கிற ஆயுள் அவன் முந்தைய பிறவிகள்ல செய்த கர்மங்களும் இந்த பிறவியில அனுபவிக்க வேண்டிய கர்மங்களும் சேர்ந்துதான் முடிவு செய்யப்படுகிறது. அதனால காரணம் இல்லாம எந்த மரணமும் நடக்காது. சிலர் இளம் வயசுலேயே இறந்துடுறதால அதை மக்கள் அகால மரணம்னு நினைக்கிறாங்க. ஆனா இறைவனோட பார்வையில அப்படி எந்த மரணமும் அகால மரணம் கிடையாது. சில ஆத்மாக்களுக்கு முந்தைய பிறவிகள்ல மீதமிருந்த கர்மங்களை முடிக்க இந்த பிறவில கொஞ்ச காலம் வாழ்ந்தாலே போதும். அவங்க தங்களோட கடமைகளை முடிச்சுட்டு இந்த உலகத்தை விட்டு அடுத்த பயணத்துக்கு கிளம்பிடுறாங்க. வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அது நேரத்துக்கு முன்னாடி நடந்த மரணமா தோணலாம். ஆனா இறைவனோட கணக்குல எல்லாமே சரியான நேரத்துல தான் நடக்குது. கர்டா, இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். சில நேரங்கள்ல ஒரு மனிதனோட மரணம் அவனோட தனிப்பட்ட கர்மங்களால மட்டும் முடிவாகாது. கணவன் மனைவி இருவரும் பல பிறவிகளா சேர்த்து வைத்த கர்மங்களும் அதுல ஒரு நுண்ணிய தொடர்பு இருக்கும். கணவன் மனைவி இந்த ஒரு பிறவியில மட்டும் சந்திக்கிறவங்க கிடையாது. பல பிறவிகளில் முடிக்கப்படாத கடன்கள், வாக்குறுதிகள், கர்ம பந்தங்கள் எல்லாமே அவங்கள மறுபடியும் ஒன்றாக சேர்க்குது.
அந்த கணக்கு முடிஞ்சதும் சில நேரங்கள்ல கணவன் முதல்ல போவாரு, சில நேரங்கள்ல மனைவி முதல்ல போவாங்க. சில சமயங்கள்ல முந்தைய பிறவிகளில் அந்த தம்பதிகள் வேறொருத்தருடைய குடும்ப வாழ்க்கையில துன்பத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். யாரோ ஒருவரை கணவன் மனைவி பிரிவின் வேதனை அனுபவிக்க வைத்திருக்கலாம். அந்த கர்மத்தின் பலனா இந்த பிறவியில அந்த வேதனையை அவங்களே அனுபவிக்க வேண்டிய நிலை வரலாம். இது இறைவன் கொடுக்கிற தண்டனை கிடையாது. ஒவ்வொருத்தரும் செய்த கர்மத்துக்கான நீதி மட்டும்தான். அந்த அனுபவங்கள் மூலமா மனிதன் கருணை, பொறுமை, வைராகியம், தர்மம் ஆகியவற்றின் உண்மையான மதிப்பை புரிஞ்சுக்கிறான். கருடா, இன்னொரு உண்மையை மனசுல வச்சுக்கோ. சில ஆத்மாக்கள் இந்த பூமிக்கு ரொம்ப குறுகிய காலத்துக்காக தான் வருது. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை முடிச்சுட்டு அடுத்த பயணத்துக்கு போயிடுது. அதனால நமக்கு பிடிச்ச ஒருத்தர் சீக்கிரமா இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்கன்னா அது முடிவு கிடையாது. அவங்களோட அடுத்த பயணத்தோட ஆரம்பம். ஆத்மாவுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. அது எப்போதும் அழியாதது, மாறாதது உடம்பு தான். ஒரு பயணி ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் தங்கிட்டு அடுத்த இடத்துக்கு போற மாதிரி ஆத்மாவும் ஒரு உடம்புல கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டு கர்மத்தின்படி இன்னொரு உடம்புக்கு பயணம் பண்ணுது. அதனால இந்த ஒரு பிறவியில இருக்கிற உறவுகள் தான் நிரந்தரம்னு நினைக்க கூடாது. பல பிறவிகளில் அம்மா, அப்பா, மனைவி, பிள்ளை, நண்பர்கள் எல்லாருமே மாறிக்கிட்டே இருப்பாங்க. மாறாதது கர்ம பந்தம் மட்டும்தான். அதுதான் ஆத்மாக்களை ஒன்று சேர்க்கவும் பிரிக்கவும் செய்கிறது. பாம்பு பழைய தோலை கழற்றிட்டு புதிய தோலோட முன்னாடி போறது போல ஆத்மாவும் பழைய உடம்பை விட்டுட்டு கர்மத்தின்படி இன்னொரு உடம்பை ஏத்துக்கிட்டு தன்னோட பயணத்தை தொடருது. இதுதான் இந்த உலகத்தோட நித்தியமான உண்மை. இதெல்லாம் சொல்லி முடிச்ச பகவான் விஷ்ணு, கருடா, மனிதர்கள் இறப்பை முடிவாக நினைக்கிறாங்க. ஆனா உண்மையில அது ஆத்மாவோட முடிவில்லாத பயணத்துல ஒரு சிறிய கட்டம் மட்டும்தான். யாரோ ஒருவரின் பிறப்பையும் இறப்பையும் முடிவு செய்யறது பரமாத்மாவோட விருப்பம். அதனால நமக்கு பிடிச்சவங்க இந்த உலகத்தை விட்டு போன பிறகு அளவுக்கு அதிகமா துக்கத்திலையும் பற்றுதலிலும் மூழ்கி வாழக்கூடாது. ஒரு கணவன் தன்னோட மனைவியோட எவ்வளவு காலம் வாழணும்னு இறைவன் முடிவு பண்ணியிருந்தாரோ அந்த காலத்தை முழுமையா வாழ்ந்துட்டு தான் அவர் கிளம்பியிருக்காரு. ஆனா மனைவி தொடர்ந்து அழுதுகிட்டே துக்கத்திலேயே மூழ்கி இருந்தா அது அவங்களுக்கு மட்டும் இல்ல, அந்த ஆத்மாவோட பயணத்துக்கும் ஒரு தடையா மாறலாம். அதனால கணவனை இழந்த மனிதராக மட்டும் நினைக்காதீங்க. இறைவன் சில வருடங்கள் உன் வாழ்க்கைக்குள்ள அனுப்பி வைத்த அன்பான விருந்தினரா நினைச்சு அவங்க கொடுத்த அன்பையும் பாதுகாப்பையும் அழகான நினைவுகளையும் மனசுல வச்சுக்கோங்க. அவங்க விட்டு சென்ற வெற்றிடத்தை கண்ணீரால நிரப்பாதீங்க. அதுக்கு பதிலா இறைவன் மேல பக்தியையும் அவர் கற்றுக் கொடுத்த நல்ல பண்புகளையும் இனிய நினைவுகளையும் கொண்டு அந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ளதா மாற்றிக்கோங்கன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் பகவான் விஷ்ணு தொடர்ந்து, கருடா, அளவுக்கு அதிகமா ஆளுதா இறந்தவர் திரும்ப வரப்போறது இல்லை. அதே மாதிரி அந்த ஆத்மாவுக்கும் அதனால அமைதி கிடைக்காது. மாறாக அளவுக்கு மீறிய பாசமும் துக்கமும் அந்த ஆத்மாவோட அடுத்த பயணத்துக்கே ஒரு தடையாக மாறலாம். அதனால ஒரு மனைவியோட கடமை தன்னோட கணவனை அன்போடும் மனநிறைவோடும் வழி அனுப்புறது. அவங்க அடுத்த பயணம் நல்லபடியா அமையணும்னு இறைவனை மனதார வேண்டிக்கணும். அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யணும். அவர் பெயர்ல தான தர்மங்கள் செய்யணும். சாஸ்திரம் சொல்ற இறுதி சடங்குகளையும் சிரார்த்தம் போன்ற கடமைகளையும் பக்தியோட செய்யணும். அவங்களோட ஆத்மா நல்ல நிலையை அடையணும்னு தினமும் இறைவனிடம் வேண்டிக்கணும். இதுதான் ஒரு மனைவி தன்னோட கணவனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய தர்மம்னு சொன்னாரு. இதை கேட்ட கருட பகவானுக்கு இன்னொரு சந்தேகம் வந்தது. உடனே அவர், பிரபுவே, திருமணமான ஒரு மனிதர் இறந்த பிறகு அவருடைய இறுதிச் சடங்குகளை எப்படி செய்யணும், மனைவியும் குடும்பத்தினரும் என்னென்ன கடமைகளை செய்யணும், இதையும் எனக்கு விளக்கமா சொல்லுங்கன்னு கேட்டாரு. அதுக்கு பகவான் விஷ்ணு, கருடா, ஒரு குடும்பஸ்தர் இறந்த பிறகு அவருடைய உடம்பை முழு மரியாதையோடும் பக்தியோடும் இறுதி பயணத்துக்கு தயார் செய்யணும். புனிதமான நீரால குளிப்பாட்டி நெற்றியில சந்தனம் அல்லது திருநீரை வைத்து சுத்தமான ஆடைகள் அணிவித்து இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இறுதி பயணத்துக்கு அழைத்து செல்லணும். குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தவர்களுக்கு அக்னி சடங்கு தான் சாஸ்திரங்கள்ல சிறந்ததா சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த நெருப்பு உடம்பை மட்டும் சாம்பலாக்குறது இல்ல, அந்த ஆத்மா இந்த உடம்பை விட்டு அடுத்த பயணத்துக்கு கிளம்பிடுச்சு என்பதையும் அது நினைவுபடுத்துது.
இந்த உடம்பு பஞ்சபூதங்களால உருவானது. அதனால அது மறுபடியும் பஞ்சபூதங்களோட கலந்துவிடும். ஆனா ஆத்மா மட்டும் தன்னோட கர்மத்தின்படி அடுத்த பயணத்தை தொடரும். அதனால சாஸ்திரம் சொல்ற தண்ணீர் கடன், தர்ப்பணம், சிரார்த்தம் போன்ற கடமைகளை அவரவர் சக்திக்கு ஏற்ற மாதிரி செய்யணும். இதெல்லாம் வெறும் சம்பிரதாயத்துக்காக செய்யற சடங்குகள் கிடையாது. அந்த ஆத்மாவுக்கு நம்ம காற்ற நன்றியும் அன்பும் நல்ல பயணம் அமையணும்னு செய்யற பிரார்த்தனையும் அதுக்குள்ள இருக்கு. கருடா, கணவனை இழந்த ஒரு மனைவி துக்கத்திலேயே வாழ்க்கையை முடிச்சிடக்கூடாது. அதற்கு பதிலா இறைவனை நினைக்கணும், தர்ம வழியில வாழணும், கணவன் பெயர்ல முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் செய்யணும். அப்படி செய்யும்போது அவளுக்கும் மனதைரியம் கிடைக்கும். அதே நேரத்துல அந்த ஆத்மாவுக்கும் நல்ல பயணம் அமைய உதவியா இருக்கும். அன்னதானம், உடைதானம், பசுக்களுக்கு சேவை செய்வது, ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வது, நல்ல காரியங்களுக்கு துணை நிற்பது போன்றவை எல்லாமே புண்ணியம் தரக்கூடிய செயல்கள்னு சொல்லப்படுகிறது. அதிலும் குறிப்பா கணவனுக்கு உயிரோட இருந்தப்போ ரொம்ப பிடிச்ச ஒரு பொருளை அவருடைய நினைவாக தானம் செய்தா அது அவங்க மேல இருக்கிற அன்பையும் மரியாதையும் வெளிப்படுத்துற ஒரு நல்ல செயலாக கருதப்படுகிறது. கருடா, மரணம் வந்துருச்சுன்னா எல்லா உறவுகளும் முடிஞ்சு போச்சுன்னு ஒருபோதும் நினைக்காத. உடம்பு மட்டும்தான் நம்மை விட்டு பிரிகிறது. ஆனா அன்பு, பிரார்த்தனை, நல்ல எண்ணங்கள், ஆசீர்வாதங்கள் இவையெல்லாம் அந்த ஆத்மாவோட பயணத்தில் தொடரும். அதனால கண்ணீரால் இல்ல, பக்தியால, தர்மத்தால, நல்ல செயல்களால தன்னோட கணவனை வழி அனுப்புறது தான் உண்மையான அன்பு. இதெல்லாம் சொல்லிட்டு பகவான் விஷ்ணு இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொன்னாரு. கருடா, ஒரு மனைவி தன்னோட கணவனின் நினைவாக சாஸ்திரம் சொல்ற தான தர்மங்களை செய்யாம இருந்தா அந்த புண்ணியத்தின் பலன் அவருடைய ஆத்மாவுக்கு முழுமையா சேராது. அதனால அன்னதானம், எல்தானம், உடைதானம், பழங்கள், உப்பு, விளக்கு தானம், பசுக்களுக்கு சேவை, இன்னும் முடிஞ்ச நல்ல செயல்கள் எல்லாத்தையும் அவரவர் சக்திக்கு ஏற்ற மாதிரி செய்யணும். குறிப்பா கணவன் உயிரோடு இருந்தப்போ பயன்படுத்திய அல்லது விரும்பிய சில பொருட்களை தகுதியானவங்களுக்கு தானமாக கொடுத்தா அது அந்த ஆத்மாவுக்கு நல்ல பலனாக அமையும். அதை விட முக்கியமா அந்த ஒவ்வொரு நல்ல செயலும் மனைவி தன்னோட கணவன் மேல வைத்திருந்த அன்புக்கும் நன்றிக்கும் தர்மத்தை காப்பாற்றுற மனசுக்கும் ஒரு அடையாளமா இருக்கும்னு சொன்னாரு. இவ்வளவு கேட்ட பிறகும் கருட பகவானுக்கு இன்னொரு மிகப்பெரிய சந்தேகம் இருந்தது. உடனே அவர், பிரபுவே, இறுதி சடங்குகளோட முக்கியத்துவமும் தான தர்மங்களோட பலனும் இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒரு திருமணமான மனிதர் இறந்த பிறகு அவருடைய மனைவி கண்டிப்பா செய்ய வேண்டிய ஒரே ஒரு ஆன்மீக கடமை ஏதாவது இருக்கா? அந்த ஆத்மா உண்மையிலேயே அதிகமா எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டாரு. இந்த கேள்விக்கு தான் பகவான் விஷ்ணு சொன்ன பதில் இந்த கதையோட மிகப்பெரிய ரகசியம். கருட பகவான் கேட்ட அந்த கேள்வியை கேட்டதும் பகவான் விஷ்ணு புன்னகைச்சிட்டு, கருடா, இதுதான் ரொம்ப குறைவான மக்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ரகசியம். ஒரு கணவன் இறந்த பிறகு அவன் தன்னோட மனைவியிடம் பணமோ நகையோ நிலமோ வேற எந்த உலக பொருளையோ எதிர்பார்க்க மாட்டான். அவன் கேட்கறது ஒரே ஒரு விலை மதிப்பில்லாத பரிசு. அது மனதார செய்யப்படுற பிரார்த்தனை. ஒரு மனைவி துக்கத்தில் இருந்தாலும் இறைவனை நினைச்சு தன்னோட கணவன் பெயர்ல தான தர்மங்கள் செய்து தர்ப்பணம் செய்து அவர் ஆத்மா நல்ல நிலையை அடையணும்னு மனதார வேண்டிக்கிறாளே, அந்த பிரார்த்தனை அந்த ஆத்மாவை சென்றடைகிறது. அதுதான் ஒரு கணவன் தன்னோட மனைவியிடம் உண்மையிலேயே எதிர்பார்க்கிற மிகப்பெரிய அன்பு. ஒரு மனைவி வாழ்நாள் முழுக்க துக்கத்திலேயே மூழ்கி இருந்தா அவளும் நிம்மதியா வாழ முடியாது. அதே நேரத்துல அந்த ஆத்மாவோட பயணத்துக்கும் அது தடையாக இருக்கலாம். ஆனா பொறுமையோட, பக்தியோட, தர்மத்தோட வாழ்க்கையை முன்னாடி கொண்டு போனால்தான் அதுவே கணவனுக்கு செலுத்துற உண்மையான அஞ்சலி. கருடா, மரணம் வந்துடுச்சுன்னு அன்பு முடிஞ்சு போகாது. உடம்புதான் நம்மை விட்டு பிரிகிறது. ஆனா உண்மையான அன்பு, பிரார்த்தனை, புண்ணியம், நல்ல எண்ணங்கள் இவையெல்லாம் அந்த ஆத்மாவோட தொடர்ந்தே பயணம் செய்யும். அதனால ஒரு மனைவி தன்னோட கணவனை உண்மையிலேயே நேசிச்சிருந்தா அவங்க இறந்த பிறகு வாழ்க்கையை துக்கத்துல வீணாக்காம தர்மம், பக்தி, சேவை, நல்ல செயல்கள் இவைகளோட வாழணும். முடிஞ்ச அளவுக்கு அவங்க பேர்ல நல்ல காரியங்கள் செய்யணும். அதுதான் அவங்க மேல இருக்கிற உண்மையான அன்பு. கருடா, இது நன்றாக ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு கணவன் இறந்த பிறகு தன்னோட மனைவிடம் கேட்கறது ஒரே ஒரு விஷயம்தான்.
மனதார செய்யப்படுற பிரார்த்தனை, அவர் பேர்ல செய்யப்படுற தர்மம், அவர் ஆத்மா நல்ல நிலையை அடையணும்னு செய்யப்படுற நல்வாழ்த்து, இந்த மூன்றும் சேர்ந்துதான் அந்த ஆத்மாவோட அடுத்த பயணத்தை ஒளிமயமாக்கும். இதை கேட்ட கருட பகவான் 2 கைகளையும் கூப்பிட்டு, பிரபுவே, இப்ப என்னோட எல்லா சந்தேகங்களும் தீர்ந்துருச்சு. மரணம் என்பது முடிவில்லை, அது ஆத்மாவோட அடுத்த பயணத்தோட ஆரம்பம். ஒரு மனைவி தன்னோட கணவனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி கண்ணீர் சிந்துறது இல்லை, அவர் ஆத்மா நல்ல நிலையை அடையணும்னு இறைவனிடம் மனதார வேண்டுறதுதான்னு சொன்னாரு. அதுக்கு பகவான் விஷ்ணு, கருடா, இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிறவன் மரணத்தை பயப்பட மாட்டான், அது ஆத்மாவோட முடிவில்லாத பயணத்துல ஒரு கட்டோன்னு புரிஞ்சுக்குமா, அதனால தன்னோட அன்புக்குரியவங்களை இழந்த பிறகும் தர்ம வழியை விட்டு விலகாம வாழ்வான். இறைவனோட அருளால அவனுக்கும் மன அமைதியும் ஆன்மீக முன்னேற்றமும் கிடைக்கும்னு சொன்னாரு. நண்பர்களே, இப்படித்தான் பகவான் விஷ்ணு கருட பகவானுக்கு ஒரு கணவன் இறந்த பிறகு அவனோட ஆத்மா என்ன எதிர்பார்க்கிறது, ஒரு மனைவியோட உண்மையான கடமை என்ன, அந்த ஆத்மாவுக்கு உண்மையிலேயே அமைய தரக்கூடியது எது என்பதை விளக்கமா சொன்னாரு. இந்த கதையில இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சிருந்தா இது உங்களோட குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் கண்டிப்பா பகிருங்க. ஒருவேளை இந்த ஒரு தகவல் யாரோ ஒருவரின் மனவேதனைக்கு ஆறுதலாக இருக்கலாம். இந்த மாதிரி கருட புராணம், ஆன்மீக ரகசியங்கள், வாழ்க்கைக்கு வழிகாட்டும் உண்மைகள் பற்றி தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்களோட கருத்தை கமெண்ட்ல கண்டிப்பா பகிருங்க. இறைவன் அருள் எப்போதும் உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் காப்பாற்றட்டும். மீண்டும் இன்னொரு அரிய ஆன்மீக கதையோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.